பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், பண்ணவயல், கார்காவில் ஊராட்சி. இதில் வந்து பிரதான சாலையாக இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இவ்வழியாக இந்த ரோட சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பக்கத்தில் இருக்க அந்த கிராமங்கள் எல்லாம் ஒரே ஒரு தனியா அதிக அரசு பஸ் மட்டும் அதில் போயிட்டு இருக்கு. இந்த அரசு பஸ் ஒரு 5-6 நாட்களாக இப்ப வரல. இதனால பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், அன்றாட பட்டுக்கோட்டைக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னவென்றால், இந்த நபார்டு வங்கி மூலியமாக கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு இந்த பாலம் வேலை நடைபெற்றது. இந்த வேலை நடைபெற்று கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வேலை தொடங்கி இது நாள் வரைக்கும் வேலை முடியவில்லை. இந்த தருணத்துல இந்த பாலம் போட்டு வேலை முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது தண்ணீர் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாத்தீங்கன்னா பாலம் இப்ப வந்து உடைஞ்சி சேதம் அடைஞ்சிருக்கு. இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை சுட்டிக்காட்டி கடந்த 1/7/2024 மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த கிராமத்தை சார்ந்த அடிப்படையில் பொதுவாழ்வில் இருக்கிறாங்கிறதுனால இந்த மனு வந்து கொடுத்தோம். நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும், இந்த பாலம் கட்டுமான பணியில் ஊழல் நடந்திருக்குது என்று சுட்டிக்காட்டி நம்ம ஒரு மனு கொடுத்திருந்தோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பாதிப்பு இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு. ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு இன்னைக்கு கல்லூரிக்கு போக மாணவர்கள், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு தற்காலிக பாலம் அமைத்திருந்தார்கள். இந்த தற்காலிக பாலமும் இந்த மழையில் வந்து அதிக தண்ணி ஏற்படும் போது தண்ணியில் அடிச்சிட்டு போயிருச்சு. அனைத்துமே வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இது அரசுக்கு வந்து கவனத்துக்கு நம்ம ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாகவே தெரியப்படுத்திருக்கிறோம். அரசு விரைந்து செயல்பட்டு இருந்தா, அதிகாரிகள் முறையானபடி இதை கண்டிச்சிருந்தா இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இந்த இழப்பை கிட்டத்தட்ட இந்த மழைக்கு முன்பாகவே இந்த வேலையை பணி முடிய வேண்டிய வேலை. ஆனா உங்களுடைய கவனக்குறைவாலும் அதிகாரிகளுடைய ஊழல்னாலும் இந்த வேலை வந்து ரொம்ப மெதுவாக சென்றதால் இந்த மழை காலத்துக்கு வந்து முன்பாக முடிய வேண்டிய வேலை இவ்வளவு நாள் கழித்து முடிந்திருக்கிறது. இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊழலில் ஈடுபட்டிருக்கிற இந்த அதிகாரிகள் மீதும் கான்ட்ராக்டர் மீதும் உரிய நடவடிக்கை அரசு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறது. விவேகானந்தன், வளரும் தமிழ் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர்.